யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாருமே ரெக்கார்டுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இவ்வளோ ஸ்போர்ட்ஸ் வண்டி நமக்குமே ஃபஸ்ட்டு முறை வந்தது. அதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி என்னென்னா தம்பிங்க வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஒசூரில் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம லோக்கல் தான், நம்ம கடையிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இவங்க வீடு. அங்கேருந்து யூடியூப்பில் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம மிடில் கிளாஸும் இந்த மாதிரி வாங்க முடியும் அப்படின்றது இவங்க தம்பிங்க ஒரு உதாரணம். தம்பிங்க பார்த்தீங்கன்னா வெல்டிங் வேலை என்னமா சார் வேலை செய்றீங்க? வெல்டிங் வேலை தான் செய்கிறாங்க. எந்த வேலை செஞ்சாலும் குறைச்சல் இல்லை அப்படின்ற மாதிரி கெத்தாக வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியை வந்து 20 ரூபா ஃபைனான்ஸ் போட்டு மீதியை வந்து டவுன் பேமெண்ட்டாக கொடுத்து மீதியை ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம தம்பிக்கு இந்த வண்டியை வாங்கி கொடுத்ததில். ஏன்னா அவர் அப் அண்ட் டவுன் ஒசூர்லேருந்து வீட்டுக்கு வந்து பஸ்ஸில் தான் வருவார். ஸோ அதுக்காக வாங்கியிருக்காரு. வண்டி சூப்பர், வேறு லெவல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி 2 ரூபாய்க்கிட்ட வந்துடுது. ரொம்ப சீப்பாக கொடுத்துருக்குறோம் தம்பிக்கு. வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? வேறு லெவல்ப்பா. நம்ம ஊருக்கு கெத்து காமிச்சிங்க. ஏன்னா நம்ம ஷோரூமே இது ஃபஸ்ட் வண்டி. ஆமாம். ஸோ நீங்கள் அங்கேருந்து அதுவும் நம்ம ஊருக்கார பசங்களே இந்த வண்டி கொடுக்குறன்ற போது வேறு லெவல். அதுவும் யுவராஜ் பைக்ஸ் வந்து இப்போ பெங்களூர் போய் ஓட போகுதுன்றது உங்கள் மூலயமா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் சொல்லுமா உங்களுடைய எப்படி நினைக்கிறீங்க இந்த வண்டியை வாங்குறது? ரொம்ப ஹாப்பியா இருக்கா? நினச்சி கூட பார்க்கல இந்த வண்டி வாங்கணும். வேற வண்டி வாங்கலாம் தான் வந்தோம். பார்த்தா இவ்வளோ டவுன் பேமெண்ட்லேயே கச்சிச்சு. உண்மையிலே தம்பி வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு இந்த வண்டியை வந்து வாங்குறோம். இப்போ ஒரு பொருளை வந்து வாங்குறவங்க வந்து பேசுகிற மாதிரியே பேசல. ஜஸ்ட் சும்மா போகிற போக்கில் கேட்டாங்க. சரி, இப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு கஸ்டமர் வாங்கும்போது எங்களாலே கெஸ் பண்ண முடியலாம் பார்த்துங்க. ஸோ நானே ஆச்சரியப்பட்டுட்டேன் இந்த தம்பி வந்து இந்த வண்டி வாங்கியிருக்காருன்றது. ஸோ எல்லாமே நமக்கு ஃபைனான்ஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நம்பி கொடுக்க முடியுது. ஃபஸ்ட்டு ஃபைனான்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசி கேரண்டர் கொடுத்து ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு கொடுத்து ஹாப்பியாப்பா? ஹாப்பி தான் சார். தம்பி உங்கள் ஃப்ரெண்டு வேறு எதுவும் பேச மாட்டேறாரு. சந்தோஷத்தில் வாயடிச்சு போயிருக்கீங்களா? ஆமாம். ஓகே சரிங்க. சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணுங்க. வண்டி வாங்குறது முக்கியம் இல்லை, சேஃப்டியாக போங்க. அது முறுக்குனா 200 150 கூட போவோம், அவ்வளோ வேணாம். சேஃப்டியாக என்ன போக முடியுமோ அந்த 60 80. ஸோ அது கூட சொல்லுவாங்க இவ்வளோ காசு கொடுத்து 60 80 போகணும்னு சொல்கிற இடம் அனுப்பிட்டுறாங்க பொழுது கஸ்டமர். சரி, ஓகே, சேஃப்டியாக ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்மளோட யூடியூப் சேனல் ஃபஸ்ட் முறை பார்க்குற மாதிரி இருந்தால் லோ பட்ஜெட் யுவராஜ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்திங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ தம்பி பார்த்தா பெங்களூரில் உட்காந்துட்டு இந்த வண்டியை செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் வந்து நம்ம சேனல் நீங்கள் வச்சு ஒன்று யுவராஜ் பைக்ஸ், இன்னொன்று தம்பி மணி, நம்ம 2துலையுமே போடுவோம். ஸோ யுவராஜ் பைக்ஸை டெய்லியும் போடுவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டன் அழுத்திங்க. ஸோ இந்த மாதிரி பெஸ்ட்டான ஒரு வண்டி நம்ம சேனலை வந்து பார்த்துட்டு வர கஸ்டமர்களுக்கு எல்லா சைட்லேருந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ரேட்லேருந்து, கண்டிஷன்லேருந்து, ஃபைனான்ஸ்லேருந்து 100% சப்போர்ட் பண்ணுவோம். ஃபுல் கேரண்டி. நன்றி.